தல அஜித்குமார் நடிக்கிற 59வது படத்தை வினோத் அவர்கள் இயக்குறாங்க. ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடிச்சு மிக பெரும் வெற்றி படமான பிங்க் படத்தை தான் ரீமேக் பண்ணி தமிழ்ல எடுக்கிறாங்க. இந்த படத்தை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் அவர்கள் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸை பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்காங்க. பேவியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு பேனர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தயாரிக்கிற போனி கபூர் அவர்கள் இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை ஒரு சரியான டீம் கிட்ட கொடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் எடுக்க முழுக்க ஸ்ரீதேவி அவர்கள் தான் காரணம். இது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கிலீஷ் படம் மூலமா தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அஜித்குமார் அவர்கள் அந்த படத்துல ஒரு கேமியோவும் பண்ணிருப்பாரு. ஸ்ரீதேவி அவர்களுடைய ஆசைப்படியே இந்த படத்தை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இந்த படம் 2019 மே மாசம் ரிலீஸ் ஆக போறதாகவும், இந்த படத்தை தொடர்ந்து 2019 ஜூலைல அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், அந்த படம் 2020 சம்மர் வெக்கேஷன் அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வினோத் அவர்கள் ஒரு மாஸ்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்த படத்தை மூலமா அப்படின்ற மாதிரியும் போனி கபூர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு சோலோ கொடுக்கிறது யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வித்யா பாலன் அவர்களை தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்பவே சந்தோஷம்ன்ற மாதிரியும், படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விக்ரம் வேதா படத்துல நடிச்ச ஸ்ரதா ஸ்ரீநாத் அவர்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. பிளஸ் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு நல்ல கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், AAA பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் சிதம்பரம், அபிராமி வெங்கடாச்சலம், இன்னும் ஒரு சில பேர் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு 2.0க்கு சினிமோட்டோகிராஃபி பண்ண நீரவ் ஷா தான் சினிமோட்டோகிராஃபி பண்றாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன், ஆர்ட் டைரக்டர் கே கதிர், எடிட்டர் கோகுல் சந்திரன், இவங்க எல்லாரும் இந்த படத்துல டெக்னீஷியனா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அபிஷியலா இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் பக்காவான ஒரு படமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2019 ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்க போறாரு அஜித் அப்படின்ற மாதிரியும் அஜித் ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த படம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.